யோவான் 14:27 என்னோடு கூட நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஒரே ஒரு வசனம் தான். நான் அநேக காரியங்கள் செய்கிறது என்னோட விசுவாச காரியத்தில் அடையாளப்படுத்தி செய்வேன். நான் இப்போது இதுக்கு வாசனத்துக்கு ஒருத்தர் வாசிக்க விடலாம், பைபிள் ரீடிங்க்கு ஒருத்தர் மைக் வச்சுருக்கிறோம். ஆனால் அநேக காரியத்தை நான் செய்வேன். ஆனால் என்னுடைய விசுவாசம் என்னென்னா, ஒரு காலத்தில் நம்ம திரள் கூட்டமாக ஆகிட்டோன்னா யாரை கூப்பிடுறது, யாரை வைக்கிறது, என் கண்ணு முன்னாடி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிள்ளைங்களுக்கு தலைமையில் கை வச்சு ஜெபிக்கிறது நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு 100 பிள்ளை வந்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் நினைக்கலாம், என்னுடைய காரியம் விசுவாசத்தில் தான் நான் செயல்படுறேன். கர்த்தர் நடத்துவார் நமக்கு. ஓகே, யோவான் 14:27 வாசிப்போமா? எல்லாரும் எடுத்து என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. பைபிள் இருக்கிறவங்க வாசிங்க, பைபிள் இல்லாதவங்க பக்கத்தில் பார்த்து ஷேர் பண்ணி வாசிங்க. யோவான் 14:27 வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னோடு கூட பேசுங்க. நீர் பேசுகிற தெய்வம், சொல்லி சொல்லி உலகத்தை உருவாக்கினவர் நீங்கள். வார்த்தையை அனுப்பி அனுப்பி சுகத்தை தருகிறவர் நீங்கள். வார்த்தையிலே மகிமைப்படுகிற தேவனப்பா நீங்கள். இந்த நேரத்திலும் எங்கள் மத்தியிலே நீர் மகிமைப்படும்படியாக எங்களை வெறுமையாக தாழ்த்துகிறோம். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. உங்கள் வார்த்தையினால எங்கள் இடத்துல மகிமைப்படுங்க ராஜா. நீர் சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் மகிமைப்படுத்தின உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் அடிபணிகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க அப்பா. இந்த வார்த்தை 30 அல்ல 60 அல்ல 100 பலன் கொடுக்கும்படியாக தாழ்மையாக ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து வெளிப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர். 4வது கிழமை இல்லையா? முதலாவது கிழமை நம்பிக்கை, 2வது கிழமை அன்பு, 3வது கிழமை சந்தோஷம், 4வது கிழமை சமாதானம். இப்போ நான் வர்ஷிப் லீடர்ஸ்க்கு என்ன சொன்னேன்னா, இதை அடையாளப்படுத்தியே உங்களோட பாடல்கள் இருக்கணும். நம்பிக்கைக்கு உரியவரேன்ட்டு பாட்டு எடுத்துடலாம், அன்புக்கு நிறைய பாடல்கள் இருக்கிறது, சந்தோஷம் நிறைய பாடல்கள் இருக்கிறது. ஆனால் சமாதானத்துக்கு டைரெக்டாக பாட்டு இல்லை. அப்போது இவங்க என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க, எப்படி எடுக்கிறேன். சமாதானத்தை அடையாளப்படுத்தி பாட்டு எடுங்க, இதெல்லாம் ஒன்று தான் சந்தோஷம். ஆனால் சமாதானத்தில் பிரசங்கம் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. நிறைய காரியங்களை நான் தியானிக்கிறது கர்த்தர் உதவி செய்தார். சமாதானத்தை குறித்து, சமாதான பலி குறித்து பேசலாமா? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சமாதான காரணம் இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். இதை குறித்து பேசலாம் என்று நான் நிறைய தியானித்து கொண்டே இருந்தேன். கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள, அது உங்களுக்கு பிரயோஜனமாக்க கர்த்தர் வழி நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் உங்களிடத்தில் மிக தாழ்மையாக அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வேதம் சொல்லுகிற ஆலோசனையின்படி நீங்கள் கேட்பீர்களானால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வசனம் சொல்லுறது, நீங்கள் இதை கேட்கிறீங்க, அதை நீங்கள் இப்பொழுதே நீங்கள் கேட்கிறதுனால 15:3 சொல்லுது. யோவான் 15:3 சொல்லு, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தை நீங்கள் இப்பொழுதே சுத்தமாகிறீர்கள். அவர் சொல்கிற உபதேசத்தை கேட்கும்போது இப்பொழுதே நம்ம சுத்தமாகிறோமா. ஆகையால் கேளுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த சமாதானம் இந்த ஆண்டு நமக்கு வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? குணமாக்குகிற ஆண்டு, சுகப்படுத்துகிற ஆண்டு, நமக்கு சுகம் கொடுக்கிற ஆண்டு கர்த்தர் என்று நமக்கு சொன்னார். அநேக காரியங்களும் நம்ம சுகப்பட்டு இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். கர்த்தரை தேடுகிற காரியத்தில் சுகப்பட்டிருக்கிறோம், கர்த்தருக்கு செவி கொடுக்கிற காரியத்தில் சுகப்பட்டிருக்கிறோம், கர்த்தரை கனப்படுத்துகிற காரியத்தில் நம்ம சுகப்பட்டிருக்கிறோம் என்று நம்ம, ஏன்னா கர்த்தர் இதெல்லாம் குறித்து நம்ம இடத்துல பேசியிருக்கிறார். ஆமென். எல்லா காரியங்களும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். இதில் நம்ம குணமடையும். விசுவாசிக்கிறது எப்படி, ஜெபிக்கிறது எப்படி, இதிலெல்லாம் நம்ம குணப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கிருபையை போக்காதபடி, அதில் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் நம்ம பார்த்த. கிருபையை போக்குகிறது ஒரு பெரிய சுகவீனம் நமக்கு தங்களுக்கு வருகிற கிருபையை போக்காதபடிக்கு யோனா சொன்னார் இல்லையா, அதை வைத்து ஒரு 3 மாதங்கள் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 3 மாதங்கள் நமக்கு ஆண்டவர் கிருபையை போக்குறது என்கிறது ஒரு பெரிய வியாதி.
அந்த கிருபையை நாம் எப்படி போக்குன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படி விட்டுடுவோம். நமக்காக மலை போல இருக்கிற கிருபையை நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி தட்டி விட்டுடுவோம். அது தட்டி விடுறதுனால நமக்கு வரப்போகிற இழப்புகள் எவ்வளவு பெருசாக இருக்கிறது என்று நம்ம பார்த்து கற்றுக்கொண்டோம். ஸோ வி ஷுட் நாட் லூஸ் த கிரேஸ் விச் இஸ் அசைன் டு அஸ். நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற கிருபையை நம்ம இழந்து போகக்கூடாது. முடியுமானா முடியும் என்கிறத வேதத்திலிருந்து பார்த்தோம். ஆண்டவர் சவுலுக்கு சொன்னார், இதை இப்படி இப்படி செய்யுன்னு சொன்னார். அவர் என்ன செய்தார், இதை இப்படி இப்படி செய்கிறேன், ஆனால் எனக்கு ஏற்றபடி செய்கிறனார். அது கிருபையை இழந்து போக பண்ணினது இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேளுங்க. ஆண்டவருடைய தீர்மானம் என்னென்ன யாக்கோபு கொண்டு சொல்கிறாரு, யூதாவை ஆசீர்வதிக்கும் போது தான் சொல்கிறார், நீ ராஜா மெட்டீரியல்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். உன் செங்கோல் உன்னிடத்துல இருக்குன்னு சொல்கிறார். ஆனால் ஃபஸ்ட்டு ராஜா எந்த கோத்திரத்துலேருந்து வராரு, யூதா கோத்திரம் இல்லை, பென்யமீன் கோத்திரம். கர்த்தர் அங்கே தெரிந்தெடுக்கும் போது ஒரு சின்ன ஆனால் அந்த பென்யமீன் கோத்திரத்துக்கு கிருபை கொடுக்குறார். அவருடைய அனாதி தீர்மானம் என்ன, the plan of God is to give the kingdom to the Judah, tribe of Judah. But the first kingship was given not to Judah, rather to Benjamin. அதுவே ஒரு பெரிய கிருபை இல்லையா? இதை நம்ம பார்க்கறதே இல்லை. அந்த பெஞ்சமின் கோத்திரத்தில் வந்த கிருபையான அந்த ராஜ்யத்தை he dissipated, he lost it very immediately. 2வது வருஷத்துல இழந்து போயிட்டார். புரியுதுங்களா? ஆண்டவர் சொன்னார் யாக்கோபு வச்சு, அப்பவே சொல்லிட்டார் உலகம் முழுவதும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டார். நீங்க அதை அந்த நோக்கத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் கடைசி அதிகாரங்களை வாசிச்சு பார்த்தா புரியும். யாக்கோபுக்கு சொல்லும்போது யார் யார் எப்படி எப்படி இருப்பான், என்னென்ன ஆசீர்வாதம் இருப்பான் தெளிவா சொல்லிட்டார். he gave a clear plan, what will be, who will be and how will be, everything, எல்லாவற்றையும் சொல்லிட்டார். சொல்லும்போது சொல்றாரு, யூதாக்கு சொல்லும்போது சொல்றாரு, யூதா கொஞ்சம் குழப்பமான ஒரு ஆளு. யூதா தான் அந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணம். எந்த பிரச்சனைக்கு, தங்க தம்பியை தூக்கி குழியில போட்டதுக்கு அவர் தான் பிளானு. ரத்தத்துக்கு யாகிலும் ஒன்று செய்வோம், அதுக்கு ஒரு பிளான், எல்லாமே பண்ணது அவர் தான். ஆனா யாக்கோபு அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, செங்கோல் உன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கும், ராஜ்யம் உன்னுடைய தலைமுறையில் இருக்குன்னு சொன்னார். ஆனா முதல் ராஜ்யபாரம் யார் இடத்துல இருந்து, இஸ்ரவேல் ராஜா யார் இடத்துல இருந்து வந்தார்? அவ்வளோ பெரிய கிருபை. கர்த்தர் சொன்னதை அப்படி மாத்தி தொடங்குறார். இன்னைக்கு நமக்கு எதிராக வந்த சில காரியங்களை கர்த்தர் அப்படி விலக்கி இருக்கிறார். நமக்கு பேரிடையாக வரப்போகிறது, நமக்கு எதிராக எழுதப்பட்ட காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையை நாமளே தீர்மானித்து நம்ம எடுத்து வச்சிருந்த காரியங்களை கர்த்தர் என்ன பண்றாரு, இல்லை இல்லை அது உனக்கு வரக்கூடாது, ஐ வில் ப்ரொடெக்ட் யூ, ஐ வில் புட் அசைடு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்ம பட்சத்தில் பேசும்போது அந்த பெரிய கிருபையை நம்ம என்ன பண்றோமா, இப்படின்னு தள்ளி விட்டுட்டு போறோமா? அப்படிதான் சவுல் தள்ளிட்டு போனார். உடனே ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது, நான் ஆல்ரெடி ஒருத்தனை தேர்ந்தெடுத்து, உடனே ஆண்டவரோட பிளான் வந்துருச்சு. கர்த்தருடைய கிருபையை நம்ம ஒரு நாளும் இப்படி போக்கி அடிக்கவே கூடாது இல்லையா? ஆனால் கர்த்தர் கிருபை உள்ளவர், அந்த கிருபை நம்ம இடத்துல மறுபடியுமாக பெறச் செய்தார். இப்படி நம்ம பல செய்திகளை பார்த்தோம். விசேஷமாக இந்த 4 மெழுகுத்திரியை கொண்டு அன்பில் நம்ம எப்படி அன்பு செய்யக்கூடாது, எப்படி அன்பு செய்யணும். அன்பு அன்பு, நான் உங்களை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ, ஐ டூ லவ் யூ, ஐ 3 லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச், சோ மச், இதெல்லாம் சொல்றதெல்லாம் வார்த்தையில மடிச்சு வச்சிருங்க. அன்பு என்ன செய்யும், கொடுக்கும். எப்படி கொடுக்குமா? யோனத்தான் தாவீதை தன்னை போல நேசித்தானா, தன்னை போல நேசித்து என்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன். ஆனா நல்லா வாசிச்சு பாருங்க, அன்புனா போத், அதுதான் நமக்கு தெரிஞ்ச அன்பு. ஆனா அங்க பாருங்க, யோனத்தான் சால்வையை கொடுத்தான், கச்சையை கொடுத்தான், ஈட்டியை கொடுத்தான், பட்டயத்தை கொடுத்தான். தாவீது வச்சு கொடுத்தாரா? எனக்கு தெரியல, ஏன்னா வசனம் சொல்லல தாவீது, ஏன்னா தாவீது கிட்ட அதெல்லாம் இல்லை. தேசத்துல பட்டயத்துக்கு ஒரு ஃபேமைன் இருந்து, ஒரு பஞ்சம் இருந்து, ஏன்னா அங்க கோலியாத்தை எல்லாரும் அடிச்சு நொறுக்கிறாரு. தாவீதுக்கு கோலியாத் தன்னோட பட்டயத்தை கொடுத்தார். எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அதான் அன்பு. அப்படிப்பட்ட அன்பு செய்யணும் என்று நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா? நம்பிக்கையற்றவர்களாக இருக்கக்கூடாது என்று குணம் பட்டோம். சந்தோஷம், என்னுடைய சந்தோஷத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். So the joy the world gonna give, that will not be for fulfilled. அது நமக்கு நிரந்தரமாக இருக்காது என்று நம்ம கற்றுக்கொண்டோம். ஸோ நம்முடைய சந்தோஷம் எதில் இருக்கணும்?
தேவனில் இருக்க வேண்டும் என்று நம்ம கற்றுக்கணும். அதே போல இன்றைக்கு சமாதானம், நான் சொன்னேன் இல்லையா, ஒரே புக்கே வாசிச்சுட்டு இருக்கிறேன், இந்த யோவான் புஸ்தகத்தை தான் வாசிக்கிறேன். 4 பிரசங்கமும் இதுல இருந்தே எடுக்கிறது கர்த்தர் உதவி செய்தார். இங்க ஒரு வசனம் வாசிக்கிறோம், யோவான் 14:27 சொல்லுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்றார். இந்த உலகம் முழுவதுமே எதிர்பார்க்கிறது என்னன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் எல்லாருமே எதிர்பார்க்கிறது சமாதானம். அப்படியே சமாதானமா இருக்கணும். இன்னும் ஒரு மாதிரி சமாதானமே இல்லை பிரதர், டோன்லாம் மாறிடும், குரல்லாம் மாறிடும், சமாதானமே இல்லை, சமாதானமே இல்லை. தனிநபர் மாத்திரம் இல்லை, உலகமே சமாதானத்துக்காக தான் இயங்குது இல்லையா? யுஎன், யுனைடெட் நேஷன்ஸ், அவங்களோட மெயின் மோட்டோ என்ன? சமாதானம். எல்லாருக்கும் சமாதானம் செய்ய வேண்டும் என்கிறது அவரோட முயற்சி. 2ஆம் உலகப் போருக்கு பிற்பாடாக துவங்கப்பட்டது அது இல்லையா? சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். உலக சமாதானத்தை தான் அவங்களுடைய முதல் நோக்கம். கொஞ்சம் சரித்திரம் பார்ப்போம். இப்போ 4000 வருடங்கள் சரித்திர ரெக்கார்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு 4000 வருடத்தை ஆராய்ந்து பார்த்துருக்குறாங்க. 4000 வருடத்தில் 4000 இயர்ஸில் வெறுமனே 286 ஆண்டுகள் தான் மனுஷன் சமாதானமாக வாழ்ந்துருக்கிறாங்களாம். போர் இல்லாமல், அது இல்லாமல், இது இல்லாமல் 4000 வருஷத்தில் எத்தனை? 286. கணக்கு விதத்தின்படி பார்த்தா 10% கூட 1% கம்மியாக தான் இருக்கு. 286 வருடங்கள் தான் அமைதியாக இருந்தாங்களாம். இந்த 4000 வருஷம் ரெக்கார்டில் மனுஷன் பீஸுக்காக போட்ட பீஸ் ட்ரீட்டிஸ், சமாதான உடன்படிக்கைகள் 8000 பீஸ் ட்ரீட்டிஸ் போட்டிருக்கிறாங்க. 8000 பீஸ் ட்ரீட்டிஸ், 8000 சமாதான உடன்படி. ஆனால் ஒன்று கூட நிற்கல. ஒன்று நான் உடைச்சிருவேன், இல்லை நீ அவங்க உடைச்சிருவாங்க. இப்போ சமீபத்தில் அருகாமையில் இருக்கிற ஒரு பெரிய அதிபர் சொல்லியிருக்கிறார், ஐரோப்பாவோடு கூட நாங்கள் போரிட மாட்டோம். அதுக்கு கண்டிஷன் என்ன? எங்களை அவர்கள் மதித்தால், எங்களை அவர்கள் கனம் பண்ணா, எங்களை அவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தினா, ரஷ்ய அதிபர் என்ன சொல்லு, வி வில் நெவர் கம் ஃபார் வார். நான் ஆஃப்ஷோரில் இருந்தப்ப அந்த பதட்ட நிலை அங்கே இருந்தது. எல்லா கப்பலை பார்த்தாலும் தே டவுட். எனக்கு ஃபன்னியாக இருக்கும், யார் வந்தால் யார் போனார், கர்த்தர் நடுக்கடலிலே வேலை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் கிருபை உள்ளவர். நான் உடனே வசனத்தை வாசிச்சுட்டு இந்த நடுக்கடலில் வாசித்தது அப்படின்றது நான். ஆனால் அவங்களுக்குள்ளலாம் அந்த பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. எந்த படகு என்னவா வரும்னு சொல்லிட்டு டவுட்டாக இருந்தது. ஏன்னா ரஷ்யாவுடைய உளவுத்துறை படகார், இவங்களுக்குள்ள அந்த பயம் இருக்கு. அப்போ அவர் சொல்றாரு, நான் சமாதானமாக தான் இருக்க விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் அதுக்கு ஒத்துழைக்கணும் என்று சொல். அதுபோல இந்த 4000 வருடத்தில் all these 4000 years they have made around 8000 peace treaties and everything was failed. இன்னும் கொஞ்சம் உள்ள போனா கடந்த ஒரு 300 வருடத்தில் ஐரோப்பாவை மாத்திரம் பார்த்தா 300 வருடத்தில் 300 years of யூரோப் ஹிஸ்டரியில் எடுத்தா ஒரு 250 போர் நடந்திருக்குதான். வருஷத்துக்கு ஒன்றுன்னு கூட எடுத்துப்போமே, 300 வருடத்தில் 250 போர் நடந்திருக்கு. இப்போ உலகம் முழுவதுமே அந்த போர். நீங்க பார்க்குற பார்வைலாம் எனக்கு வித்தியாசமா, எங்க வீட்டில் நடக்காத போரா, எங்க வீட்டில் நடக்காததா, அங்க கத்தியின்றி ரத்தமின்றி சதக் சதக் என்று குபு குபுக் என்று நடக்கிற சம்பவங்கள் அநேகம். எதெல்லாம் பேசும் தெரியுமா? டோர் பேசும். அந்த டோர் மூடுற ஸ்பீடு மாறிடும். மேசைக்கு வர போற கோப்பை பிளேட்ஸோட சத்தம் பேசும். அது வாய் பேசும், டங்குன்னு வெங்கோ. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுது, ஒரு கணவன் மனைவிக்குள்ள நம்ம லக்கி பாஸ்டர் அங்கிள் சொன்னது தான். அவர் சொன்னாராம், அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்து என்ன பண்ணாராம், பேச்சு இல்லை. ஒரு நாளைக்கு காலைல ஃப்ளைட்டு, அந்த அம்மா தான் எப்பவுமே எழுப்பி விடுவாங்க. எங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி தான் அந்த அம்மா தான் எழுப்பி விடுவாங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பேப்பரில் எழுதி வச்சு, என்னை நாளை காலை 5 மணிக்கு எழுப்பி விடு, 6 மணிக்கு நான் வீட்டை விட்டு வெளிக்கிடணும், 7 மணிக்கு ஃப்ளைட் அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்கிறார். அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, இவர் காலையில் எழுந்து பார்த்துருக்கிறாரு, 8:30 மணி. விசரா உனக்கு அறிவில்லையா, உனக்கு ஃப்ளைட் மிஸ் ஆகிடுச்சு, எவ்வளோ காசு தெரியுமா? நான் பதில் சொல்லிட்டேனே அப்படின்னாங்களா. என்ன பதில்னா, அதுக்கு கீழே எழுப்பினேன், நீங்கள் எழுந்திருக்கவில்லைன்னு எழுதிட்டாங்க அந்த அம்மா. நான் எழுப்பினேன், ஐ woke you up but you didn't. He gave a message in a letter saying next to her pillow, you have to wake me at 6 o'clock in the morning because I have to leave for the flight which is scheduled at 8. And next morning he left the flight, he missed the flight.
got anger and he started to shout at her, "Why didn't you wake me?" And she said, "I woke you." "When did you wake me?" "I woke you in the letter. Please get up, please get up, please get up. And you didn't wake up. So I'm not the problem." இன்னைக்கு உடன்படிக்கைகள் எல்லாமே பீஸ் ட்ரீட்டிஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சமாதான உடன்படிக்கை அப்படி தான் உடைக்கப்படும். உலகம் முழுவதுமாக சமாதானத்துக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. எல்லாருமே சமாதானத்துக்காக தான். சமாதானம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் டீப் டவுன் போனால் எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் வெளியில் காட்ட முடியாத ஒன்று இருதயத்தில் சமாதானம். அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பேச போகிறோம். இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். ஐ நீட் பீஸ் இன் மை இன்னர் ஹார்ட். வெளியில் வி கேன் ட்ரெஸ் வெல், ஐ ஹாவ் ட்ரெஸ் வெல். என்கிட்ட சிங்கிள் பெண்ணே இல்லை, நான் எக்ஸாஜரேஷன்லாம் பண்ணல. காணிக்க போட காசு இல்லாமல் இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் பட் ஐ வேர் சூட். கையில் பாக்கெட்டில் சும்மா தான் கை விடுவேன். சின்ன பிள்ளைங்க அப்போ இங்கே வரும்போது நான் அவங்கள 7 வயசில் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி அங்கே தான் இருக்கிறப்ப காசு இருக்காது. பாக்கெட்டில் கை விடுவேன். எல்லாரும் முன்னாடியே தான் வந்து கேட்பாங்க, காணிக்க போடணும், காணிக்க போடணும், காசு கொடுங்க, காசு கொடுங்கன்ட்டு. I've been such time. வெளி தோற்றம் வேற விதமாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்கு சமாதானம் இருக்குதா? அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம் தான் தெரியும். அதுதான் ரொம்ப முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சமாதானம் நமக்கு இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அந்த சமாதானம் இருந்தால் தான் நம்மளோட முகம் மலர்ச்சியாக இருக்க முடியும். அந்த சமாதானம் இருந்தால் தான் உங்களோட உறுப்புகள் எல்லாம் நல்லா இருக்கும் இல்லையா? அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த சமாதானம் என் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதுனால தான் என்ன சொல்றாரு, அந்த சமாதானம் இந்த சமாதானம் நான் தரல, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். நல்லா உற்று கவனிக்கணும் இந்த வார்த்தைகளை. போன கிழமை பார்த்தா என்னுடைய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து. இந்த கிழமை பார்க்கிறோம், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகமும் சமாதானம் கொடுக்கும், அந்த சமாதானத்துக்கும் நான் கொடுக்கிற, அதாவது தேவன் கொடுக்கிற சமாதானத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்றாருங்க. உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாதாக இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து சங்கீதக்காரனாக தாவீது என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் பார்ப்போம். சங்கீத புஸ்தகம் சாம்ஸ் 55, சங்கீத புஸ்தகம் 55, சங்கீத புஸ்தகம் 55, சல்மன 55, அதிகாரத்தில் 4வது வசனத்தில் from the verse 4 to 6 நான் வாசிக்கிறேன், என்னோட கூட ஃபாலோ பண்ணுங்க. 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் இருதயம் எனக்குள்ள வியாகுலப்படுகிறது, மரணத்திகில் என் மேல் விழுந்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். யார் சொல்றாரு இத? Who is he? King of Israel. தாவீது வாழ்ந்த நாட்களில் no one can stand against him. யாருமே அவருக்கு முன்பதாக நிற்கவே முடியாது. அவ்வளவு மைட்டி மேன், செல்வம் நிறைந்தவர், தங்கம் வெள்ளி போன் கேதுரு மரத்தில், அதாவது சீடார் வுட்ஸ்ல செஞ்ச கட்டில் மேல படுத்து நித்திர கொள்ற ஒரு மனுஷன் என்ன சொல்றாரு, எனக்கு அருக்களிப்பார், என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்துக்கு என் மேல் விழுந்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்போ நம்ம என்ன செய்வோமா? நம்ம சொல்றத சொல்றாரு. என்ன சொல்றாரு? எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்று சொல்றார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் நினைக்கிறது அதான். தனிமையா இருந்துட்டா நல்லா இருக்கும், தனிமையா இருந்துட்டா நல்லா இருக்கும், புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் தனியாக போயிருந்தேன். ராஜாக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் என்ன சொல்றாரு, எனக்கு சமாதானம் இல்லை. ஹீ ஸ்பீக்கிங் ஆன் அவர் பிஹாஃப். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரே குரலாக தாவீது அங்கே எழுதியிருக்கிறார், சமாதானம் இல்லை, வீட்டில் சமாதானம் இல்லை, அது இல்லை இது இல்லைன்றதை காட்டிலும் சமாதானம் இல்லை. நானும் இவங்களும் பேசிகிட்டு இருக்கிறப்ப சமாதானத்தை குறித்து பாடல் எடுக்கலான்றப்ப நாங்கள் கொஞ்சம் காரியங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவங்க என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க,
சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒன்று மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் பேசும்போது எங்களுக்கு ஒரு தெளிவு ஒன்று வந்தது. சந்தோஷம் இருக்கும், ஆனால் சமாதானம் இருந்தால் தான் சந்தோஷம் நிலைக்கும். புரியுதுங்களா? அன்பு எல்லாவற்றுக்கும் மேலானது, ஆனால் சமாதானம் இருக்கும்போது தான் அன்பு விருத்தி அடையும். புரியுதா வாட் ஐ எம் ஸ்பீக்கிங்? யூ கேன் ஃபீல் லவ், but unless you have peace, the love will not grow. You can feel joy. Unless you have peace, the joy will not be everlasting. இந்த சமாதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் நான் சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு என்னெல்லாம் சொன்னார் வார்த்தைங்க, அந்த வார்த்தைங்க ரொம்ப ரொம்ப அவசியம். யார்கிட்ட பேசினாரு, என்ன பேசினாரு, எப்போ பேசினாருங்கிறத நீங்கள் தியானிச்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணிடத்துல தான் பேசுகிறார். உலகமே என்ன சொல்லுது, பெண்கள் அதெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது, பெண்ணை ஒரு சாட்சியாக எடுக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் பெண்ணை ஒரு பொருட்டாவே எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் யார் இடத்துல போய் பேசுகிறாரு? புரட்சியாளர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. உலகத்திலே பெரிய புரட்சி செய்யணும்னா இயேசுவை போல புரட்சி செஞ்சவங்க யாருமே இருக்க முடியாது. பெண்களே கூடாது என்ற காலத்தில் முதலாவது யார் இடத்துல போய் பேசினாரு? ஃபன்னியாக சொல்லுவாங்க, நானே கூட சொல்லியிருக்கிறேன். யார் இடத்துல போய் சொன்னால் ஃபஸ்ட்டு ஊர் ஃபுல்லாக போய் தெரியுமோ அதெல்லாம் பெண்கள் கிட்ட சொன்னால். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, நல்லா ஊழியம் பண்ணுற தம்பி, சமீபத்தில் அவர் சொன்ன சாட்சி எனக்கு விருப்பமாக இல்லை. ஒய்ஃபையை விட பெருசு ஸ்பீடு பெண்கள் அப்படின்ற ஒரு ரைமிங்கான ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு பிடிக்கல. அது என்னடா அது மதீனமாக பேசிட்டு அப்படின்னு நினச்சேன். இயேசு கிறிஸ்து பெண்களை கனம் பண்ணார். அவரை போல ஒரு புரட்சி யாருமே பண்ணவே முடியாது. அவர் தெரிந்தெடுக்கிற பாத்திரங்கள் பாருங்க, ஒரு பெண்ணிடத்துல காட்டுறார். அதே போல அவரோட வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நம்ம கவனிக்கணும். சீசர் இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பேசுறாரு? பயப்படாதிருங்கள். அதோடு கூட என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம் சொல்ல, வேற எதுவுமே சொல்ல, ஆசீர்வாதம் சொல்ல. whenever Jesus appeared on those 50 days until he was in the earth, 40 days in the earth, எப்பெல்லாம் அவர் பேசினார் அப்பெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை என்னது? உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க, சமாதானம். இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லி தான் பேசுவார். அப்ப இது ரெண்டு வார்த்தை ரொம்ப அவசியம். இந்த சமாதானம் நமக்குள்ள இருந்தா நமக்கு அன்பு நல்லா இருக்கும். இந்த சமாதானம் நமக்குள்ள இருந்தா நமக்கு நம்பிக்கை நல்லா பெருகும். இந்த சமாதானம் நமக்குள்ள இருந்தா நமக்கு சந்தோஷம் நிறைவா இருக்கும். இந்த சமாதானம் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடனே என்ன சொல்றாரு? பூட்டின கதவுகளுக்குள்ளாக திறந்துட்டு வரல, அவரே உள்ள வந்துட்டு என்ன சொல்ல? உங்களுக்கு சமாதானம். மேலே ஏறும்போது என்ன சொல்ல? உங்களுக்கு சமாதானம். அப்ப சமாதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். சமாதானம் இன்றைக்கு நமக்கு மிக தேவையான ஒரு காரியம். ஒரு டாக்டர் கிட்ட ஒருத்தர் போனாராம். போனப்ப, டாக்டர், ஐ ஃபீல் வெரி வெரி ஸ்ட்ரெஸ்ட். எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரே ஃபுல்லாக இதுவாக இருக்குது, ஒரு மாதிரி ஃபுல் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், உங்களை பார்த்தா தெரியுது, உங்களோட பாடிலாம் ரிஜிடாக இருக்கு. நேற்று அவங்க நாடகம் நடித்தது போல் பாடி அப்படியே ரிஜிட்னா டைட் ஆயிடுது, டைட் ஆகுது. ஐ கேன் ஃபீல் இட். உங்களோட மசில்ஸ் எல்லாம் தெரியுது. ஸோ வாட் கேன் யூ டூ ஃபார் மீ? வாட் சஜஷன் யூ வுட் லைக் டு கிவ் மீ? லைக் வாட் மெடிக்கேஷன் ஐ வுட் இதுக்கு ஒன்றும் இல்லை, பீஸ் தான் ரொம்ப முக்கியம். ஐ வில் ரெக்கமெண்ட் வெக்கேஷன். வெக்கேஷனுக்கு நீங்கள் போங்க, அதாவது லீவுக்கு போங்க, எங்கே பாலிக்கு போங்க, எங்கன்னா போங்க, மொரிஷியஸ் போங்க, எல்லாம் ஓகே. அப்போ அவர் கேட்டாராம், இப்போ நம்ம கேட்போம்ல, சாப்பிட்ட பிறகு போடணுமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடணுமா, மாத்திரை கேட்பலாம், அந்த மாதிரி கேட்டாராம். வெக்கேஷனுக்கு நான் என் மனைவி கூப்பிட்டு போகணுமா, கூப்பிட்டு போகக்கூடாதான்னு கேட்டாராம். இல்லையா? இன்னைக்கு சமாதானம் எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சமாதானம் ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் சமாதானம் தேடுறோம் தெரியுமா? அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நாம் தேடுற சமாதானம், நாம் உண்டாக்க நினைக்கிற சமாதானம், நான் அடைந்து தீருவேன் என்று நினைக்கிற சமாதானம், இந்த மூன்று சமாதானம் நமக்கு நிற்காது. நான் நினைக்கிற இந்த விதத்தில் ஐ வில் கெட் பீஸ். நான் என்ன நினைக்கிறேன்? இவங்க வாயை பொத்திட்டா எனக்கு சமாதானம், யூ வில் நெவர் கெட். அது வாயை பொத்திடும். இயேசு நாமத்தினால கட்டுறேன்னு கட்டிடு, வேற ஒன்று கட்ட விழுக்கப்படும். இயேசு நாமத்தினால இந்த சிஸ்டர், இந்த பிரதர் இங்க இல்லாம போயிட்டா நல்லா இருக்கும். இந்த பிரதர் யாரு? கூட நின்று மோதிர மாத்திர பிரதரா கூட இருப்பாரு. அவர் இல்லாம போயிட்டா எனக்கு நல்லமா இருக்கும்.
கிடைக்காது உங்களுக்கு அந்த சமாதானம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் கொடுக்கிற சமாதானம். இன்றைக்கு 3 நிலையில நம்ம பார்க்குறோம் இல்லையா? சங்கீதக்காரன் சொல்றாரு, புறாவை போல எனக்கு சிறகு இருந்தால் நான் என்ன பண்ணிடுவேன்? பறந்து போயிடுவேன். அங்கே யாரும் வரமாட்டாங்க. அவர் நினைக்கிறாரு, என்ன நினைக்கிறாரு? புறாவை போல நான் ஹைட்டாக போயிட்டா என் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்க சாலமோன், அப்பாப்பா எப்பப்பா எனக்கு ராஜ்யபாரம் தருவீங்கன்னு. அவனுக்கு இருக்கிற அப்சலோம் பக்கத்தில் இருக்கிறவன் தெரிய மாட்டான். ஒரு பொண்டாட்டி இல்லை, எத்தனையோ பொண்டாட்டி இருக்குது. 6 வருஷத்தில் எத்தனை கல்யாணம் பண்ணார்? 7 வருஷத்தில் எத்தனை கல்யாணம் பண்ணார்? தாவீது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்ன இதெல்லாம் நீங்கள் மறக்க மாட்டீங்க. 7 வருஷத்தில் 6 பொண்டாட்டி, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு பொண்டாட்டின்னு கல்யாணம் பண்ணிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த வீட்டில் சமாதானம் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதான் குட்டி இத்தனை அடி பாய்ந்தா, சரி தாய் இத்தனை அடி பாய்ந்தா குட்டி இத்தனை அடி பாயுமா. தகப்பன் 6 வருஷத்தில் 7 பண்ணார். இவர் 100 மடங்கு. தகப்பன் ஒரு 10 அடி பாய்ந்தாரு, குட்டி 100 அடி பாய்ந்தார். 7 700 ஆயிடுச்சு. அந்த வீட்டில் சமாதானம் இருந்திருக்குமா? தாவீது அதனால தான் சொல்றார், புறாவை போல எனக்கு சிறகு இருந்தால் நான் பறந்து போயிருப்பேன். மெனி டைம் வி திங்க், இந்த வீட்டை விட்டு நான் கொஞ்ச நேரம் தனியாக போயிட்டா சமாதானம் உண்டா? கிடைக்காது. இந்த வேலையை விட்டு நான் கொஞ்சம் தனியாக போயிட்டா சமாதானம் கிடைக்காது. இந்த ஊழியத்தை விட்டு நான் கொஞ்சம் தனியாக போயிட்டா சமாதானம் கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது. நீங்களும் நானும் தேடுற விதத்தில் தேடுனா you will never be satisfied with peace. I'm sorry to say that. நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற நான் உண்டாக்கி கொள்ளலாம், நான் தேடிக்கொள்ளலாம், நான் அடைந்து கொள்ளலாம் என்று நினைக்கிற புறாவை போல சிறகு கிடைக்காது. வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவருக்கு கிடைக்கல, சமாதானம் கிடைக்கல. தாவீது சொல்றார், ஐ டிடன்ட் ஃபைண்ட் பீஸ் என்று சொல்றார். அதனால தான் இங்கே யோவான் 14:27 சொல்றாரு, நான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறேன் என்று சொல்றார். நமக்கு ஆண்டவர் சமாதான பிரபு. அவருடைய பேர் என்ன? ஏசியா 9:6 சின்ன பிள்ளைங்க இந்த வருஷம் யாரும் சொல்லலை. என்ன சொல்றாங்க? அவர் நித்திய பிதா, அதோடு கூட சமாதான பிரபு அவருடைய பேர். இன்னும் ஒன்று சொல்றோம், யெகோவா ஷலோம், யெகோவா சாலோம் என்று சொல்ற அவருடைய பேர் அது. அவரை விட்டுட்டு நான் சமாதானத்தை தேடிப்பேன், நான் சமாதானத்தை அடைந்தாயிடுவேன்லாம் சொன்ன உலகமே எங்கே போனாலும் நிறைய பேர் நினைக்கிற காசு இருந்துட்டு எல்லாமே கிடைச்சிடும்னு நினைக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற பெரும் பணக்காரர்கள், நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், உருவ கேலி பண்ணல. ஐம் நாட் சேயிங் அபவுட் எனி பாடி ஷேமிங். இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர், இப்போ சமீபத்தில் அவருக்கு மெஸ்ஸிக்கு கொடுத்த வாட்சோட மதிப்பு 10 கோடி ரூபாய். ஒரு வாட்சோட மதிப்பு அவர் வாங்கல, அவர் கட்டியிருக்கிறார், ஒன்று கிஃப்ட் கொடுக்கிறார். ஆனால் அவருடைய பருமன் பாருங்க, அவர் எத்தனையோ மெடிக்கேஷன்ஸ்குள்ளே போய் கொண்டு இருக்கிறார். சமாதானம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பெரிய பணக்காரங்க அவங்க, பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க. அவங்களோட கல்யாணத்துக்கு நம்ம ஊர்லலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் வான வேடிக்கை வைப்பாங்க, கிராக்கர்ஸ் ஃபெஸ்ட் வைப்பாங்க, குதிரை மேலே சவாரி வருவாங்க, நான் பார்த்துருக்குறேன். காஸ்ட்லியான காரில் ஊர்வலம் வருவாங்க, பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இந்தியாவில் நடக்கிற காரியங்கள். ஒட்டகத்து மேலே கூட்டிகிட்டு வருவாங்க, 6 குதிரை கட்டி சாரட்டில் கூட்டி வந்தவங்களாம் பார்த்துருக்குறேன். நல்ல விமர்சனம். ஆனால் இவங்க அப்படி இல்லை. உலகத்தில் ஹைலி காஸ்ட்லி பெய்டு பெர்ஃபார்மன்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவனுக்கு இத்தனை கோடி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க. அவர் ரிசர்வ்டு ஆக்டர், அவர் எங்கேயுமே வரமாட்டார். அவர் வந்து அப்படி இப்படி அவரெல்லாம் கூப்பிட்டு வந்து 2 ஸ்டெப்பு போட்டு காசு கொடுக்குறேன்னு ஸ்டெப்பு போட்டு காசு கொடுக்க வச்சாங்க. அந்த பெரிய கல்யாணம். ஆனால் அவருடைய சரீரத்தை குறித்து they lack. நான் இதை வச்சு அதை சம்பாதிச்சிருவேன், இதை வச்சு நான் அதை கொண்டு வந்துடுவேன். அந்த சமாதானம் நமக்கு நிற்கவே நிற்காது. உலகத்தில் பெரும் ஆட்சியாளர்களாக கொடூரமான தலைவர்களாக வாழ்ந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் சமாதானம் இருந்ததான்ட்டு போய் பார்த்தீங்கன்னா பயந்தே செத்து போனான். தெரியுமா? ஹிட்லருக்கு இருந்த உலகத்தை ஆட்டி பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஹிட்லருக்கு என்ன கிடைக்கல? ஒரு நாள் கூட சமாதானம் கிடைக்கல. ஏன்னா he was kept on being hunted.
வல்க்ரீன்ட்டு ஒரு லாஸ்ட்டாக அவருக்கு ஒரு இடத்துல ஒரு பிளாட் ஒன்று வச்சாங்க. அவர் இருந்த டேபிள் கீழே பாம்பு வச்சுட்டாங்க. அது ஒரு எத்தனை ஒரு கிழமையில 6வது அட்டம்ப்டோ இல்லை ஒரு மாதத்தில் 6வது அட்டம்ப்டோ சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னு சொல்லிட்டான். அதனால என்ன பண்ணிட்டான் மனுஷன், உலகம் சூழ்ந்துருச்சு, உடனே என்ன பண்ணிட்டாரு, தன்னைத்தானே மாய்த்து கொண்டுட்டார். நீ உலகம் நமக்கு சமாதானம் கொடுக்க, நான் எவ்வளோ விளக்கங்கள் கொடுக்கலாம், சிம்பிளாக ஒன்லைனில் சொல்கிறேன், நீங்கள் தேடுகிற சமாதானம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் உண்டாக்க நினைக்கிற சமாதானம் உங்களுக்கு கிடைக்காது. நான் அடைந்து தீர்வேன், பெற்றுக்கொள்வேன், உண்டாக்கிடுவேன் என்று நினைக்கிற சமாதானம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னால் இதோடு கூட நீங்கள் இங்கேயும் வரமாட்டீங்க. நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பணும். வேதம் சொல்லுகிற ஆலோசனை, உலகம் தராத சமாதானம். ஆண்டவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, உலகம் கொடுக்கிற விதமாக நான் தரமாட்டேன், ஆனால் நான் என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ரொம்ப நல்லவர். சங்கீத புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமா? 42வது அதிகாரத்தை வாசிப்போம். சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 42:5. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இங்க 10வது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவன் நான் இன்னும் துதிப்பேன். அதே வசனம். கலங்கி கொண்டிருக்கிறார் தாவீது. எப்போ சமாதானம் வரும், சமாதானம் வரும் என்று ஏக்கமாக இருக்கிறார். அதனால தான் சொன்னேன், இந்த உலகம் நமக்கு கொடுக்கிற சமாதானம் இட் வில் பி இன்சஃபிஷியன்ட், போதுமானதாக இருக்காது. ரெண்டாவது, நாம் உண்டாக்க நினைக்கிற சமாதானம் நமக்கு தேவைக்கு அதிகமானதாக இருக்கும். நீங்க உண்டாக்குற சமாதானம் கொஞ்சமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சிலர் போய் மதுபான பழக்கத்தில் போய் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்கும். அது கொஞ்சம் குறைஞ்ச உடனே என்ன ஆகிடும், பழைய நினைவுகள் திரும்பி திரும்பி வந்து திரும்பவும் குடிச்சு கடைசி வரைக்கும் அவங்க சமாதானம் அடைந்தாயிட்டு சொல்லவே முடியாது. ஷாப்பிங் பண்றவங்க, நம்ம எனக்கு இது ஒரு பீஸ் இருக்கு, எனக்கு ஒரு பொருணை இது இருக்குன்னு நினைக்கிறோம், எவ்வளோத்துக்கு நீங்க வாங்குவீங்க? அதுக்கப்புறம் கடன் தான். கடன் வாங்கி சமாதானத்தை வாங்க போறோமா? கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு நானே இந்த சமாதானத்தை கொடுத்துக்க முடியும், யாரும் என்னுடைய சமாதானத்தை கெடுக்க முடியாதபடிக்கு எனக்கு நானே கொடுத்து கொள்ள முடியும் நினைத்தாலும் அந்த சமாதானம் நமக்கு நம்மளே we cannot supply our own peace. நமக்கு நாமளே சமாதானம் கொடுத்து கொள்ள முடியாது. நீ கேட்ட சின்ன ஒரு கதையை சொல்றேன். நான் ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தாராம். அந்த துறவி என்ன பண்ணாரா, நான் கேட்டேன், எனக்கு இது நல்லதா பட்டுதான், அதனால உங்களுக்கு சொல்றேன். ஒரு துறவி இருந்தாராம். துறவிக்கு சமாதானம், எப்பவுமே பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணா, அவர் he was living in a city, பசி சிட்டி, ரொம்ப பிஸுன்னு இருக்கும், அந்த சத்தம் ஒரே சத்தமா இருக்கும். he was very busy, surroundings were very busy. so what he decided, என்ன நினைச்சாரா, நம்ம சமாதானத்தை நோக்கி போவோம். இது கொஞ்சம் டவுன் டவுனாக இருக்குது, முக்கியமான இடமா இருக்குது, சிட்டி சென்டராக இருக்குது, அதனால கொஞ்சம் டவுனுக்கு போவோம், அங்கே கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு நினச்சிட்டு ஹி ஷிஃப்டட். பீஸுக்காக என்ன பண்ணுறாரு, பீஸ் தேடி போகிறாரு, அவனோட சரௌண்டிங்ஸ் மாற்றுறாரு. டவுனுக்கு போனாலும் அதே சத்தம், அதே மாதிரி சத்தம் இருந்துகிட்டே இருக்குது, ஆனால் குறைந்த சத்தம். பட் நத்திங் சேஞ்ச், ஹி டிடன்ட் கெட் பீஸ், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் என்ன தீர்மானம் பண்ணாரா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, கிராமத்துக்கு போயிடும், கிராமத்தில் செழுமையாக இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும். எனக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு டேட்டாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீன் என்ன பண்ணிடுங்க, பேக்ரவுண்டை க்ரீனாக மாற்றிடுங்க, அதாவது பச்சை பசுமையாக இருக்கிற மாதிரி மாற்றிடுங்க, வானத்தில் இருக்கிற நீளம் போல் மாற்றிடுங்க, ஏன்னா கொஞ்சம் நேரம் பீஸ் வருமா. அந்த மாதிரி துறவி செயின்ட் என்ன வாட் ஹி தாட், ஹி வென்ட் இன்டு எ வில்லேஜ். ஆனால் அங்கே போனாலும் என்ன கிடைக்கல, கிராமத்து மக்கள் என்ன பண்றாங்களாம், கதவு தட்டாமலே வீட்டுக்குள்ள, அது அவங்களோட வழக்கம், எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து ஒரே சத்தமா பேசுறாங்களாம். சிட்டில எல்லாரும் வாயை திறக்காம பேசணும்னு ட்ரை பண்ணுவாங்க, தெரியுமா, நமக்கு என்ன நடக்குதுன்றது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா கிராமத்துல அப்படி இல்லை, எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும்னு நினைப்பாங்க, அது அவருக்கு பிடிக்கலையா. ஸோ he couldn't find peace anywhere in city,
டவுன் அண்ட் இன் வில்லேஜ். உடனே வாட் ஹி டிசைடட், ஒரு நாள் முடிவு பண்ண இதெல்லாம் சரிப்பட்டு வராது, காட்டுக்கு போ, காட்டுக்கு போயிடுவோம், காட்டுக்கு போயிட்டு பீஸ் கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிட்டு கிளம்புனார். கூட அவருடைய அசிஸ்டன்ட் துறவி அவனும் வந்தான். காட்டில் அமைதியோ அமைதி, குருவி சத்தம், மழையோட சத்தம், ஆரோட சத்தம், ரொம்ப நல்லா இனிமையாக இருக்குது. வாவ், பீஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் கூட வந்தவன் என்ன பண்ணான்னா பேசிகிட்டே இருந்தானா, பேச்சு துணைக்கு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீ ஸ்டார்டட் டு டாக் வித் ஹிம் அகைன் அண்ட் அகைன். அப்போது துறவி சொன்னார், நீ எனக்கு ஒரே தொல்லையாக இருக்கிற, நான் உன்னை துரத்தணும், நீ என் சமாதானத்துக்கு கேடாக இருக்கிற, ஃபஸ்ட்டு உன்னை ஒழிச்சு கட்டினா தான் எனக்கு சமாதானம் வரும், நீ கிளம்பு பெட்டி எடுத்து. ஹலோ, நீங்கள் என்ன பண்ணுவீங்க குருவே, நான் இல்லைன்னா எப்படி உங்களுக்கு உதவி செய்யும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பெட்டி எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பிட்டார். இப்போ ஆள் போயாச்சு. இப்போ ஆள் யார் இருக்கிறா, தனியாக இருக்கிறார், ஒரே அமைதியோ அமைதி, அமைதியோ அமைதி. ஒரு நாள் பானையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாராம். இப்போ அசிஸ்டண்ட் இல்லையே, பானையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாராம். ஒரு கல்லில் தட்டி இப்படி கீழே விழுந்துட்டாராம். பானை லைட்டாக தான் கீழே விழுந்துதான். இவர் என்ன பண்ணாராம், பானை ஓங்கி உடைச்சாராம், பானை உடஞ்சிருச்சான், இப்போ தண்ணி இல்லை. அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு ஏன் எங்கேயுமே சிட்டியில் பீஸ் இல்லை, டவுனில் பீஸ் இல்லை, கிராமத்தில் பீஸ் இல்லை, காட்டுலையும் எனக்கு பீஸ் இல்லையே, எங்கே தான் இந்த பீஸ் இருக்குது அப்படின்ற. அப்போ தான் அவருக்கு உணர்ந்தாராம், எனக்குள்ளேயே பீஸ் இல்லை, எனக்குள்ளேயே சமாதானம் இல்லைன்ட்டு உணர்ந்தாராம். இன்னைக்கு நாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் தெரியுமா, அவங்க இல்லாமல் போயிட்டா சமாதானம் வந்துடும், நடக்காது. இது என் வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் போயிட்டா சமாதானம் வந்துடும் நினைக்கிறோம், நடக்காது. இது எல்லாமே மாறிடணும், டவுன் மாறிடணும், சிட்டி மாறிடணும், எல்லாமே என் அட்ரஸ் மாறிடணும், என் அடையாளம் மாறிடணும், எல்லாம் மாறினா எனக்கு சமாதானம் கிடைச்சிடும் நினைக்கிறேன், கிடைக்காது. என் ஆண்டவர் சொன்னார், லூக்கா மன்னிக்கணும், யோவான் 14:27 என்ன சொல்லுது வாசியம்மா, யோவான் 14:27 அவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இருதயத்தில் சமாதானத்தை தர விரும்புகிறார் ஆண்டவர். இன்னைக்கு நீங்களும் நானும் சமாதானத்தை ருசி பார்க்கணும், 100% ருசி பார்க்கணும்னா we have to get peace in our inner heart. உள்ளான மனுஷன்ல நம்ம பீஸ் ருசி பார்க்கணும். அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள இருதயத்துக்குள்ள பீஸ் உள்ள போகாம நீங்க எதை மாத்தினாலும் உங்களுக்கு பீஸ் கிடைக்காது. பிலவ்ட், அன்பானவங்களா சொல்றேன், உங்களுக்கு எதை மாத்தினாலும் பீஸ் கிடைக்காது. சிலர் நினைக்கிறான் மனைவியை மாத்தினா பீஸ் கிடைக்கும், மாத்தாது. கணவனை மாத்தினா பீஸ் கிடைக்கும் நினைக்கிறேன், கிடைக்காது. வீட்டை மாத்தினா பீஸ் நினைக்கும், கிடைக்காது. ஊரு எதுவுமே எதை மாத்தினாலும் பீஸ் கிடைக்காது. உள்ளத்துல பீஸ் வர வரைக்கும், உள்ளத்துல சமாதானம் வர வரைக்கும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த ஜனங்களே எனக்கு ஒரே தொல்லையா இருக்கு, இந்த ஜனங்களெல்லாம் அழிச்சிட்டு புது ஜனங்களை எனக்கு ஆண்டவரே தாங்கனாலும் புது பிரச்சனை தான் வரும். சமாதானம் எங்கேயுமே கிடைக்காது, உள்ளத்துல கிடைக்கிற சமாதானம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உள்ளத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா? அது வெறுமனே மூட்டை தூக்குறவங்க இல்லை. இன்னைக்கு ஐடி ஒர்க்ல இருக்கிறவங்க, ஒயிட் காலர் ஜாப்ஸ், தே மேக் மணி இன் மில்லியன்ஸ். சொல்றேனே, நார்வேல சொல்றேனே, மில்லியன்றது இப்போ ஒரு சாதாரண காரியம் ஆயிடுச்சு. 2 மில்லியன் 3 மில்லியன் வாட் எவர் யூ மேக். மனதில் சமாதானம் இருக்கு, உள்ளத்துல சமாதானம் இருந்தாதான் நம்மளோட சமாதான சூழ்நிலையா மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட சமாதானம் எங்க இருக்குன்னா உள்ளத்துல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வேதம் சொல்லுகிற ஆலோசனை. நீங்க வேற எங்கேயுமே தேடி பாருங்க, யூ வில் நெவர் கெட். வி வுட் ஹவ் ட்ரைட் திஸ். அதை மாற்றணும், இதை மாற்றணும், இப்படி மாற்றணும், அதை மாற்றணும். ஒரு மாற்றம் வீட்டுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? டிவியை எடுத்து இந்த இடத்துல வச்சா அன்னைக்கு தான் நல்லா இருக்கும், 2 நாள் கழிச்சு என்ன ஆகிடும், பழகிடும். அன்னைக்கு அப்பா ஒரு மாற்றமாக இருக்குது. மாற்றம் என்பதே மாறாதது. மாற்றம் டிவி இங்கேருந்து இங்கே மாறி இருக்கு, அவ்வளோதான் மாற்றம். 2 நாள் கழிச்சு அதே சீரியல், அதே அழுகை, அதே காரியம், அதே 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 சமாதானம் வீட்டை விட்டு வெளியே போயிடும். நீங்க தேடுறது, நீங்க உண்டாக்குகிற, நீங்க அனுபவிக்கும், நான் பெற்றுக்கொள்வேன் என்று நினைக்கிற சமாதானம் நமக்கு கிடைக்கவே கிடைக்கும். இன்றைக்கு சொல்லுகிற நற்செய்தி அதுதான்.
சங்கீதம் 42:5 என்ன சொல்லுது? நான் கர்த்தரை துதிப்பேன், அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். வாசிங்கம்மா 42:5. என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் கன்ஃபியூஸா இருக்கிற? ஏன் குழப்பமா இருக்க? ஏன் எல்லாவற்றையும் குறித்து கலங்கிட்டே இருக்கிற? இது எப்படி நடக்கும்? இது எப்படி முடியும்? எனக்கு ஏன் இது நடக்குது? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் நீ யோசிச்சு 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 ரொம்ப குழப்பிக்கொள்ற? தேவனை நோக்கி காத்திரு. தேவனையே நோக்கி காத்திரு. எல்லாரும் சொல்லுங்க, தேவனையே நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம், அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பு, ஆண்டவருடைய சமூகத்தை அல்லாமல் உங்களுக்கு வேற எங்கேயும் பீஸ் கிடைக்காது. மை டியர் பிரதர்ஸ், மை டியர் சிஸ்டர்ஸ், வேற எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. நாம அதுலயும் ஸ்பெஷல். அங்கேயும் போயிட்டு புலம்புவோம், பார்த்துருக்கிறீங்களா? ஆண்டவர் அப்படியே ஆண்டவரே கலங்கிடுவார். வந்து ஜெபம் பண்றது, ஜெபம் என் பிள்ளை ஜெபிக்க வந்து இருக்குது, என்னோடு கூட உறவாட வந்து, ஆண்டவரே தெரியுமா, புலம்பி 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 அழுது 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 அழுது. நல்லது தான், அழுங்க. அவர் தான் சொல்றாரு, உங்களோட அழுகை மாற்றுவேன், மாலையில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் கழிப்பணும். ஆனால் நம்ம விடியற் காலத்தில் இருந்து அதிகாலையில் உண்மை தேடி வந்தேன், என்னுடைய விருப்பம் இப்படியா இருக்குது, என்னுடைய வேண்டுதல் இப்படியாக இருக்குது, அதுவா இருக்குது, இதுவா இருக்குதுன்னு புலம்பாதீங்க. மாறாக என்ன சொல்றாரு? வாசிமா அந்த கடைசி பகுதி. அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். கலங்காமல் இருக்கணும்ன்றார் இருதயத்தில், பயப்படாம இருக்கணும்ன்றார் ஆண்டவர். இன்றைக்கு உங்களோட சமாதானம் எதில் இருக்குன்னா, கலங்காம இருக்கிற ஒரு சூழ்நிலை, பயப்படாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை. இது ரெண்டுமே உலகம் ஒரு நாளும் உங்களுக்கு தராது. ஒரு நாளும் இந்த உலக கயாட்டிக் உலகம், இது பரபரப்பான உலகம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படி உட்காரலாம் நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும் பாருங்க. எத்தனை பேர் நினைச்சிருக்கு, ஐயோ இது என்ன வரப்போகுது நினைச்சிருக்கீங்களா இல்லையா? இலங்கையிலிருந்து நைட்டு 12 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன நினைச்சு எடுப்பீங்க? ஒரு சந்தோஷமானது. எப்படியா நினைக்கிறீங்க? யாரு என்ன ஆயிட்டாங்களோ தெரியலையே. ஃபோன் பண்றாங்க, நண்பர் ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்றாரு. என்ன நினைக்கிறோம்? என்ன கேட்க போறான்னு தெரியலையே. இது கயாட்டிக் உலகம், இது குழப்பம் மிகுந்த உலகம். இந்த உலகத்துல நீங்க சமாதானமா இருக்க நினைக்கிறது தப்பு தப்பு தப்பு. நீங்களே சமாதானத்தை உண்டாக்கி கொள்ளலாம் நினைக்கிறது தப்பு. நான் கொஞ்ச நேரம் போயிட்டு அங்க போய் உட்காந்துரு, இந்த தெரப்பிக்கு போவேன், அந்த தெரப்பிக்கு போவேன், அங்க போயிட்டு அமைதியா உட்காருவேன், தியானம் பண்ணுவேன், ஒன்றும் நடக்காது. அதை வச்சுதான் அங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யூரோப் வந்து சயின்ஸ் கொடுத்தது ஏசியாவுக்கு. இன்னைக்கு ஏசியா வந்து வியாபாரம் வேற கொடுக்குது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நீட்டு முடியா ஜட ஜடையா வச்சுக்கிட்டு சப்பக்கட்டை அடிச்சுக்கிட்டு தெருவில் சுத்திட்டு இருக்கிற பிரான்ஸ்ல. நல்ல வேலை இங்க வரல, இங்க இருக்கிறாங்க, ஆனா அந்த அளவுக்கு இல்லை. அரேராமா அவனுக்கு உள்ளத்துல சமாதானம் வந்துருச்சு. அவனுக்கு தெரியல அந்த சமாதானம் நிலையானது இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு அது போதும்னு நினைக்கிறான். நமக்கு தானே தெரியும், எல்லா போராட்டங்கள் நடுவில் சொல்லுவாங்கல்ல, பிரச்சனையே ஒரு நாள் ஆகிலும் நம்ம அமைதியாக படுக்கிறோமா? தூக்கத்தில் கூட நமக்கு என்ன வருது? அதனால தான் குழந்தைங்களை பார்த்தா நமக்கே பொறாமை வருது. ஏன் குழந்தை என்ன பண்ணுது? தூங்கும்போது சிரிக்கும். உடனே நம்மளால் அது ஒரு லேபிள் சொல்லுவாங்க, கடவுள் பேசுறாரு. நம்ம தூக்கத்தில் இருக்கும். என்னெல்லாம் நிறைய முறை சொல்லியிருக்காங்க, டேய்ப்பா தூக்கத்தில் கூட நான் தான் சொன்னேன், நான் அமைதியாக என்னோட சமாதானத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தேன். அவங்க கேட்டாங்க, என்னப்பா ஒரு மாதிரி இருக்கிற? நம்ம காட்ட தெரியாது. தூக்கத்திலையும் பல் கடிக்கிற சத்தம்லாம் கேட்குது, எப்படி திருதிப்புன்னு எழுந்துக்கிறான். ஏன்னா ஒரு நாளாக நல்ல கனவு வந்திருக்கா? இல்லை நல்ல கனவு வந்தா கூட என்ன நடக்குமோ தெரியலையே. இட்ஸ் a chaotic world. Don't expect peace from this world. கொஞ்சம் தான் இருக்கும். உலகம் தருகிற விதமான சமாதானம் தரலன்ட்டு இயேசுவே சொல்லிட்டார். தூக்கத்தில் கூட இன்னைக்கு நமக்கு சமாதானம் இல்லை. எழுந்துக்கும் போது திடுதிப்புன்னு எழுந்துக்கிறோம். நான் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தப்ப தான் சொன்னேன், 3 நாள் கழிச்சு கோமாலேருந்து எழுப்புனாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்களாம், உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், அவர் எழுப்பும்போது யாரும் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. எதுக்கு சில ரெஃபரன்ஸ் சொன்னாங்க. ஒரு பாட்டிமா ஒருத்தங்க அந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்களாம். எழுந்து என்ன பண்ணாங்களா, அந்த குளுக்கோஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல,
அதை எடுத்துட்டாங்களாம். அதை எடுத்து கொஞ்ச நேரம் கோபமாக இருந்தாங்களா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கிட்டாரை வச்சிட்டாங்களாம் அதில். அந்த மாதிரி நீ ஏதாச்சும் பண்ண விழும்போது அவர் என்ன கோபமாக விழுந்து யாரை நினைச்சிட்டு விழுந்தாரோ தெரியல, அதே கோபமாக எழுந்திருக்கிறது வாய்ப்பு உண்டு. எத்தனை நாள்? 3 நாள் சுயநினைவு இல்லை. உலகம் அதான் நம்பும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற ரெஃபரன்ஸ் அதுதான். யாருடைய சமாதானத்தை எப்படி கெடுக்கலான்ட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் நினைக்காதீங்க. அதுக்கெல்லாம் மேலே ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய பேர் சொல்லுங்க. சமாதானத்தை கொடுக்கிறவர், நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறவர் பிசாஸ். எஸ்ன்னு சொல்லுவீங்க நீங்கள். ஏன்னா இயேசுவும் சொல்லிடலாம், பிசாசு அப்படின்னு சொல்லிடலாம். எல்லாத்துலேயும் எஸ்ன்னு சொன்னால் பதில் வந்துடும்ன்ட்டு. பிசாசு நம்மளோட சமாதானத்தை கெடுக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உங்களுக்கு சமாதானம் தருவேன், என் சமூகத்தில் தான் உனக்கு சமாதானம் உண்டு. எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றோம்? இந்த மாதம் ஃபுல்லாக நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறேன். நான் நீங்கள் எத்தனை பேர் என்னை திட்டுனீங்களோ எனக்கு தெரியாது. நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஆசீர்வாதிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஆண்டவர் சமூகம் தான் நமக்கு ஆனந்தம். யாக்கோபுக்கு சொல்லும்போது சொல்றார், யாக்கோபே நீ என்னுடைய நிழலில் அமர்ந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும்ட்டு ஆண்டவர் சொல்றார். நிழல் என்பது ஷேடோ, இட் மீன்ஸ் காட்ஸ் பிரசன்ஸ். கலங்கி போயிட்டு திரிகிற நாம என்னைக்காகில ஒரு நாள், ஆண்டவரே சமாதான பிரபுப்பா உங்க பேரு, ஷாலோம், யுவர் நேம் இஸ் யெகோவா ஷாலோம், நீங்க சமாதானம் தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. உங்க சமூகத்தில் வந்து நான் அமைதியாக உட்கார்றேன். How many have tried that? ஆண்டவர் சமூகத்தில் அமைதியாக போய் உட்காருங்க. உன் பிள்ளை வந்து இருக்கிறப்பா, என்னை கட்டிப்பிடிங்கப்பா, நான் சொல்கிறேன், யூ வில் ஃபீல் த எம்ப்ரேஸ்மெண்ட். கர்த்தர் கட்டி அணைக்கிறத நீங்கள் உணர்வீங்க. நான் உணர்ந்திருக்கேன். அழுது 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 வார்த்தையினால் சொல்லிட முடியாதபடிக்கு வார்த்தைகள் எல்லாம் தேம்பி தேம்பி அழுகிற நமக்கு அவரோட சமூகம்தான் சமாதானம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த எரிச்சல வெறுப்ப வார்த்தையினால கோபத்தினால எரிமலையாக மாறிட்டு இருப்போம். நம்ம தேட வேண்டிய ஒரே ஒரு சமூகம் ஆண்டவருடைய சமூகம். தாவீது நமக்கு ரொம்ப அழகா சொல்றார். அங்க சொன்ன புறாவை போல சிறகு இருந்தால் நான் பறந்து போயிடுவேன்னு சொன்ன அதே தாவீது இங்க என்ன சொல்றாரு? வாசியமா 42:5, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, தேவனையே நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அவர் சமூகத்தின் ரட்சிப்பு, அவர் சமூகத்தில் போனா எனக்கு ரட்சிப்பு உண்டு. நிறைய காரியங்கள் தோணுது, டைம் ஆகுது, சுருக்கமாக சொல்றேன். யாக்கோபுக்கு 20 வருஷம் ஹெவி ஹார்ட் லேபர், பட் ஹி டிட் மேக் எ சிங்கிள் பென்னி, ஓட்ட பாக்கெட். பின்னாடி திரும்பி பார்த்தா 2 பொண்டாட்டி, 2 துணைவி, 11 பசங்க, ஒரு பெரும் கூட்டம் நிற்குது. ஆனால் நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு காசு கிடையாது. ஆண்டவர் சொன்னார், யாக்கோபே நீ என் நிழலில் அமர்ந்தால் நலமா இருக்கும். நிழலில் போயிட்டு அமர்ந்தப்போ தான் ஒரு சொப்பனம் வந்தது. சொப்பனத்தில் என்ன பண்ணார் ஆண்டவர்? பட்டையை உரிக்க சொல்றார். புள்ளி புள்ளியா இருக்கிறதெல்லாம் எடுத்து ஆடுகளுக்கு முன்னாடி போடு. ஆடுகள் வந்து சாப்பிடும்போது, பொழியும் போது, மேட் பண்ணும்போது போடு. அது பார்த்து பார்த்து சாப்பிடட்டும். ஆடு மேல புள்ளி இல்லை, ஆடு மேல கோடு இல்லை, வரி இல்லை. ஆனா ஆடு என்ன நினைக்குது? புள்ளி புள்ளியா இருக்குது, வரி வரியா இருக்குது, நானும் புள்ளி புள்ளியா மாறுவேன், நானும் வரி வரியா மாறுவேன். எனக்கு இந்த உலகத்துல சமாதானம் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை என் மேல, நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா அங்க புள்ளி இருக்குது, அங்க வரி வரியா இருக்குது. அவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய சமாதானத்தையே எனக்கு தரன்னு சொல்லியிருக்கிறார். நான் அவரை பார்க்க 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 நான் அவரை போலவே மாறிடுவேன். அவருடைய சமாதானம் எனக்குள்ள வந்துடும். அது மாத்திரம்தான் வழி, அது மாத்திரம்தான் வழி. அவரை பார்க்க பார்க்க, அவரோட சமூகத்துல போக போக தான் உனக்கு புள்ளி வரும், உனக்கு வரி வரும். ஏன்னா நம்ம கிட்ட இல்ல. நானா சம்பாதிக்கலாம் நினைச்சாலும் போயிடும், ஏமாத்திடுவாங்க. நானே நிறைய பேர் ஏமாத்தி இருக்கிறோம், அது என்ன பின்னாடி வரும். ஆனா நான் பார்க்க வேண்டியது யார? என்னிடத்துல இல்ல, ஆனா அவரிடத்துல இருக்குது. ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், he is the prince of peace. அவர் சமாதான பிரபு, அவர் யெகோவா ஷாலோம். அவர் அவரை பார்க்க பார்க்க
அவரிடத்துல நேரம் செலவிட செலவிட அவரோடு கூட நான் தனிமையில் இப்போ உட்கார 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 எனக்கு என்ன வருது? அவருடைய சமாதானம் எனக்குள்ள வருது. அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை தருகிறேன், உள்ளத்துல தருகிறேன். கரெக்டான வழி, இயேசுவே வழி. ஆமென். நீங்க வேற எங்க போய் தேடினாலும் உங்களுக்கு சமாதானம் கிடைக்காது கிடைக்காது. டோன்ட் பி டயர்ட், டோன்ட் பி வேரி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்ல, எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வந்து எல்லாருக்கும் சொன்ன வார்த்தை, பயப்படாதீங்க, சமாதானம் உங்களுக்கு. இன்னைக்கு சபையே உங்களுக்கு சொல்றதுதான், சமாதானம் உங்களுக்கு. நம்ம கலைத்து போயிருக்கிறோம். we can accept, we should accept. கலைத்து போயிருக்கிறோம். யாராகிலும் எனக்கு உதவி செய்வாங்களா? யாராகிலும் என்னுடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு யாராகிலும் உதவி செய்வாங்களா? I say that it's too much for me. எனக்கு கூடிருச்சு. I have said that. கவனிங்க, நல்ல செய்தி வரும்போது விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுற செய்தியை விட்டுறாதீங்க. யாராகிலும் எனக்கு உதவி செய்வாங்களா? எனக்கு கூடிருச்சு. நான் சொல்லியிருக்கிறேன், நான் வாயால் அறிக்கை பண்ணியிருக்கிறேன். யாராகிலும் வந்து உதவி செய்வாங்கன்னா அந்த உதவி கொஞ்ச நேரம் அவங்களும் என்ன பண்ணப்பா, உனக்கு உதவி செஞ்சே போதும் போதும் ஆயிடுச்சு, போ, உனக்கெல்லாம் உதவி செய்யவே முடியாது, நீ அந்த உதவியை பெற்றுக்கொள்ளவும் மாட்ட, அந்த உதவியை நீ வச்சுக்கொள்ளவும் மாட்ட. உலகம் அதான் சொல்லும். ஆனால் இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு சமாதானம் தரேன்னு சொல்லி, இருதயத்தில் சமாதானம் தருகிறேன் என்று சொல்றாரு. எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? நான் இன்றைக்கு வேற ஒரு பிரசங்கம் எடுத்துட்டு வந்தேன். பிலோமோனை குறித்து உங்களிடத்துல பேசணும் என்று நினைத்தேன். ஆனால் ஆவியானவர் கொடுத்த வசனம் உங்களுக்கு போதுமானதாக அல்ல, அதற்கு மேன்மையானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓகே, உலகம் தருகிற சமாதானத்தை அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? என் தேவனுடைய சமூகத்தின் ரட்சிப்பு எனக்கு வரும். சொல்லுவோமா? அவருடைய சமூகத்தில் தான் எனக்கு ரட்சிப்பு, அவருடைய சமூகத்தில் தான் எனக்கு ரட்சிப்பு. யாக்கோபோட நிலைமை அப்படியே மாறிடுச்சு. வெறும் ஓட்ட பாக்கெட்டாக இருந்த, ஓட்டாண்டியாக இருந்த யாக்கோபு வர வர விருத்தி அடைந்து எவ்வளோ செல்வங்கள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரிகள், வேலைக்காரர்கள் எல்லாமே இப்போ இரு பரிவாரங்களாக மாறிவிட்டது. ராஜாவுக்கு இருக்க வேண்டிய பரிவாரம் யாக்கோபுக்கு வந்துட்டது. அது எங்கே கிடைச்சது? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய நிழலில் அமரும் போது தான். இன்றைக்கு நீங்களும் நானும் களைத்து போயிருக்கிறோம், எங்கெங்கேயோ தேடி களைத்து போயிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், என் நிழலில் வாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா மகளே, உன்னை பார்த்து கட்டி அணைக்க விரும்ப கேட்போம். ஆண்டவரே, கட்டி அணைக்கிற கரங்கள் எனக்கு வேண்டும்ப்பா. அப்பா, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் களைத்து போயிருக்கிறேன், நிறைய துக்க செய்திகள், நிறைய சோர்வடைய பண்ணுகிற செய்திகள் என்னை அப்பா தகப்பனே என்னை பலவீனமாக்கி இருக்கிறது அப்பா தகப்பனே. ஆனால் எனக்கு உங்க சமாதானம் நீங்க தரான்னு சொல்லியிருக்கிறீங்க. யூ ப்ராமிஸ் டு கிவ் த பீஸ். அப்பா, நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க, நான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. ஆண்டவரே, எங்களுக்கு உங்களோட சமாதானம் கொடுங்கப்பா தகப்பனே. எதையோ நாங்கள் ட்ரை பண்ண, வி ட்ரைட் தெரப்பி, வி ட்ரைட் அப்பா, இது அதுன்ட்டு எல்லாமே வி ஹவ் ட்ரைட் அப்பா தகப்பனே. ஆனால் எதிலுமே சமாதானம் இல்லை. உங்கள் பிரசன்னத்தில் தான் சமாதானம், எங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் தான் சமாதானம், அவருடைய வேதத்தில் தான் சமாதானம். சொல்லுமா, அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன், இரவும் பகலும் அதில் வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது. அவருடைய வேதத்தில் எனக்கு சமாதானம், அவரோடு கூட இருக்கிற ஜெப நேரத்தில் எனக்கு ஒரு சமாதானம், கர்த்தரோட சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றுகிற நேரத்தில் எனக்கு ஒரு சமாதானம். ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அமெரிக்கையை நமக்கு கட்டளையிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் கர்த்தர். சத்துரு என்னுடைய சமாதானத்தை திருட வந்தான், அவன் எனக்கு எதிரடியாக வந்தான், ஒரு வழியாக வந்தான், கர்த்தர் அவனை 7 வழியாக துரத்த பண்ணுகிறார். எனக்கு எதிராக வந்தவர்களை கர்த்தர் 7 வழியாக துரத்த பண்ணுகிறார். எனக்கு சமாதானத்தை கெடுக்க நினைத்தவர்கள் கர்த்தர் என் பட்சத்தில் வர செய்வார் அவர். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் உங்களுடைய இருதயத்தை திறந்து பேசுவீங்களா? ஒப்பு கொடுக்க போகிறோம். ரொம்ப அவசியமான ஒரு தேவை. சமாதானம் எனக்கு தேவை என்று நினைக்கிறவர்கள் இயேசுவே என்னுள்ள வாரும், இயேசுவே என்னுள்ள வாரும் என்று சொல்லி அவரிடத்துல கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இடத்தை அகற்றி போடுங்க. சமாதானத்தை கெடுக்க நினைக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால எடுத்து போடப்படுவதாக. நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் களி கூறுவேன். கர்த்தர் எனக்கு சொன்ன பயப்படாதே, கலங்காமல் இரு, திகையாதே என்று சொன்ன வார்த்தையில நான் சமாதானத்தோடு கூட இருப்பேன் என்று சொல்லி நான் அறிக்கை செய்கிறோம்ப்பா. எங்களை வெறுமையாக தாழ்த்துகிறோம். ரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை காணிக்கை